எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தொளி நீக்கி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு சோம்பை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அது கூட ஒரு 5-6 பல் பூண்டையும் தோலோடு அப்படியே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழமும் அந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துக்கலாம். நான் சொன்னபடி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும். இது மாதிரி வேக வைக்கும் போது ரொம்ப குழைவாக வேக வச்சிடாதீங்க. அடுத்ததாக வேக வச்சிருக்கிற பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு போட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கி பட்டாணியும் போட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அருமையாக அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இறக்க போகிற சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கரம் மசாலா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. 1 இனுக்கு கருவேப்பிலையும், அடுத்தது ஆப்ஷனல் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எனக்கு பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பூவும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தி இருந்தாவோட சேர்த்துக்கிடலாம். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அப்படியே கல்யாண வீடுகளில் பரிமாறுவாங்க பாருங்க, அந்த சுவையில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.